வணக்கம். இந்த காட்டுக்கருவை அப்படிங்கிறது நாட்டுக்கருவைங்கிறது இந்த சாலையோரங்களில் நிறையா இடத்துல ஆற்றுப்படுகை சாலையோரங்கள், இந்த புறம்போக்கு நிலங்கள் இதெல்லாம் நிறையா காட்டுக்கருவை மண்டி கிடக்கு. அது என்னவோ காரணத்தினாலேயோ அதை முள்ளை வெட்டி போட்டுட்டு காய வச்சோன்னே விறகுக்கு இன்றைக்கும் விறகு அடுப்புக்கு எரிச்சுன்னு இருக்கா. அந்த காட்டுக்கருவியோட விறகு நிறையா எரிபொருளுக்கு பயன்படுறது இருந்தால் கூட காட்டுக்கருகை கம்ப்ளீட்டாக முதல்ல சொன்னால் அது 50 வருஷத்துக்கு தேவையான தண்ணீரை சேமித்து வச்சிடும், தண்ணியை விட்ட புரிஞ்சிடும், பூமி ட்ரை ஆகிடும்னு அப்படின்னு ஒரு சட்டம் இருந்தாலும் அதனால எல்லாத்தையும் வெட்டணும்னு கலெக்டர் உத்தரவெல்லாம் போட்டிருந்தா. அப்புறம் அதுக்கும் ரிட்டு கொடுத்து வாங்கிட்டாங்க. அதனால் அது எது ப்ராக்டிக்கலாக அந்த ரிட்டை அவ நீக்கிட்டு காட்டுக்கருவை வளர்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அதை காட்டுக்கருவியை குறைக்கணும்னா கம்ப்ளீட்டாக குறைக்கிறதுக்கு அரசாங்கம் ஏற்பாடு பண்ணணும். இந்த ரிட்டை என்னங்கிறது நீதிபதிகள்லாம் பார்த்து செய்யணும் அப்படிங்கிறது என்னோடய கோரிக்கை. நிலத்தடி நீர் வீணாக போகுதுங்கிற போது இதை கொஞ்சம் பார்த்து செய்யணும். பயிரை அழிக்கணுங்கிறதுக்காக சொல்லலைன்னா கூட பாருங்கள், சைடு ஃபுல்லாக காட்டுக்கருவியாக தான் இருக்குது. இது சாதாரணமாக பயிரை விட 50 வருஷத்துக்கு தேவையான நீரை அது உறிஞ்சிருவோங்கிறான், நிலத்தடி நீரை சுண்டி போயிடும் அப்படிங்கிறான். அதனால சொல்லுங்கள். நன்றி. குற்றம் குறையிருந்தால் மன்னிச்சுக்கணும்.